வெல்கம் டு உமாஸ் ஹோம். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். முளைக்கீரை வச்சு சைட் டிஷ் எப்படி பண்ணலான்னு சொல்லித்தரேன். இதுக்கு 2 கட்டு முளைக்கீரை எடுத்திருக்கேங்க. நல்ல பிஞ்சு கீரையாக இருந்துச்சு. 2 பூண்டு, முழு பூண்டு உரித்து வச்சுக்கோங்க. தேங்காய் தேவையான அளவு, உப்பு, நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு, கறிவடகம், மிளகாத்தூள், மல்லித்தூள் அரை ஸ்பூனு 2 ஒன்றா கலந்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் மண் சட்டி தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். மண் சட்டி இல்லாதவங்க நீங்கள் வேறு பாத்திரம், எவர் சில்வர் பாத்திரமோ ஏதோ ஒன்று வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம். 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதித்தோடனே பூண்டை போட்டுடலாம். போட்டு மூடி வைங்க. பூண்டு நல்லா வெந்தோடனே கீரையை அள்ளி வச்சு வேக வைக்கலாம். கீரை சீக்கிரம் வந்துடுங்க. பூண்டு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் பூண்டை கொஞ்சம் முன்னாடியே வேக வச்சுக்கோங்க. இப்போ இதை முளைக்கீரை நல்லா அள்ளி அமுக்கி வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு ஆவிலே வெந்துருங்க. கீரை குழந்தைங்கள்லாம் அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட்றதில்ல. இப்போ எல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்குற மெத்தடில் தாங்க இருக்குது. நான் இப்போ ஒரே கீரையை 2 மெத்தடில் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா வெந்த உடனே பெரட்டி வச்சு மறுபடியும் மூடி வைங்க. நல்லா வெந்துருச்சுங்க. வெந்துருச்சான்னு அப்படியே கையில் எடுத்து நசுக்கி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு. நம்ம இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். நல்லா வந்துருச்சுங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் தண்ணி ஊற்றாமல் வச்சிங்கன்னா கீரை அடி பிடிச்சிரும். இந்த தண்ணியை அப்படியே இருத்து வச்சுக்குங்க. அப்போ தான் கிடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம தண்ணி எடுத்துகிட்டு இப்போ கீரை கடையிற மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாங்க. பாருங்கள், பூண்டு நல்லா வெந்து மை மாதிரி ஆயிடுச்சு. நம்ம லைட்டாக கிண்டி விட்டாலே நல்லா இதாகிடும். இங்கே பாருங்கள், நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ நல்லா கிடஞ்சாச்சுங்க. இப்போ உப்பு சேர்த்து அது கூட தேங்காய் பூவையும் சேர்த்து நல்லா கிடஞ்சிக்கலாம். நம்ம வடிகட்டி வச்சுருக்க தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாங்க. இப்போ நான் இது மிளகாத்தூள் சேர்த்து செய்கிறதுல நீங்கள் அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு சும்மாவே குடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூப் மாதிரி இருக்கும். முளைக்கீரை வாங்குறதுல ஒரு ட்ரிக் இருக்குங்க. எங்கள் ஊர் சைடெல்லாம் சொல்லுவாங்க, முளைக்கீரை கட்டு கவுச்சி ஸ்மெல் இருக்கணும். கவுச்சி ஸ்மெல் இருந்தால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த கீரை எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒருத்தவங்க போட்டு சேல் பண்ணாங்க. அதுதான் நான் வாங்கினேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு கீரை. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி பார்த்து கீரையை வாங்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் போடாமல் நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். இது காரம் வேண்டான்னு சொல்கிறவங்களுக்கு இதை கொடுக்கலாம். மீதி இருக்கிறதுல காரம், மிளகாத்தூள், மல்லித்தூளை சேர்த்து அது காரம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. நல்லா கிடஞ்சிட்டு இப்போ கறிவடகம் தாளித்து அதில் போட்டுக்கலாம். கறிவடகம் இல்லைன்னு நினைக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சின்ன வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக வெட்டி கடுகு, உளுந்த பருப்பு போட்டு தாளிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம அது கீரை கூட சேர்த்துட்டோம்னா ரொம்ப வாசமாக, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அப்படியே செஞ்சு பாருங்கள். நான் பாருங்கள், அந்த எடுத்து வச்சுருக்க தண்ணியை நான் அது கூடவே சேர்த்துட்டேன். இப்போ இதை கொஞ்சம் கொதிக்க விட்டு தாளித்ததை நம்ம எடுத்து கொட்டிடலாம். இது சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குங்க. முளைக்கீரை பிடிக்காதவங்க இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம யூஸ்வலாக எப்பயுமே பூண்டு தேங்காய் போட்டு தான் செய்வோம். இது கூட நீங்கள் வேக வச்ச பாசிப்பயிரையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். முளைக்கீரையில் நிறையா ஃபைபர் கண்டென்ட் இருக்குங்க. நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கே நல்ல ரிசல்ட்டு தெரியும். கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் வாங்கி சாப்பிடுங்க. முளைக்கீரை கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. இப்போ எல்லாம் கிடச்சிச்சின்னா அதை மிஸ் பண்ணாமல் சமைச்சு சாப்பிடுங்க. அவ்வளோதான், கீரை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துங்க. தேங்க்யூ.